2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இணைய வாய்ப்புகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள சிறப்பு நேர்காணல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்து உள்ளது. தமிழகத்தில் முக்கிய பிரதான கட்சிகளாக இருக்கும் ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக தனது தேர்தல் பணிகளை தொடங்கி தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக தலைமையில் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளது. அப்போது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது நிர்பந்தத்தினால் உண்டாக்கப்பட்ட கூட்டணி அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்றும் மக்கள் விரோத சமூக விரோத தமிழ்நாட்டின் விரோத திமுக அரசை நிரந்தரமாக வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஓர் அணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்து உள்ளார். மேலும் அதிமுக உட்கட்சி தொடர்பான பிரச்சனைகளில் பாஜக ஒருபோதும் தலையிடாது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூட்டாக தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆங்கில நாளிதழுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அமித்ஷா தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையின் கீழ்தான் தேர்தலை சந்திக்க உள்ளோம், அக்கட்சியில் இருந்துதான் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுவார் என பதில் அளித்திருந்தார். மேலும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் அமித்ஷா கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக ஒன்றிணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அதிமுக கட்சியில் இருந்து இதுவரை பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க நான் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதிமுக கட்சியில் நடக்கும் விவகாரங்களுக்கு அவர்கள் தான் தீர்வு காண வேண்டும், முடிவில் எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதியாக நம்பிக்கையுடன் அமித்ஷா தெரிவித்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் முதல் முறையாக அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தேர்தல் நடைபெற இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது. அதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவாரா இல்லையா என்பது குறித்த கேள்விக்கு சில காலம் காத்திருங்கள் என்று பதில் அளித்து உள்ளார். முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் இணைய உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையில் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியானது. அதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மறுப்பு தெரிவித்து இருந்தார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். தமிழக வெற்றிக் கழக விஜய் தனது முதல் மாநாட்டில் பாஜக மற்றும் திமுகவை தனது அரசியல் கொள்கை எதிரியாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.